இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊத்தணும். அடிப்பொலியா இருக்கு. தருண் எல்லாத்தையும் கூப்பிட்டு வாடா, பழைய வீட்டுல போய் விளையாடலாம். பழைய வீடா? அதுவே குப்பை மாதிரி கிடக்கு. நம்ம போய் அங்க கிளீன் பண்ணிக்கலாம். அங்க யாருமே இல்ல, நம்ம போய் விளையாடலாம். சரி, எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, நம்ம கிளீன் பண்ணி செட் பண்ணிக்கலாம். நீ வீட்டுக்கு போனீங்கன்னா நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். சரி வா போலாம். என்ன நான் இவ்வளவு குப்பையா இருக்கு? அப்படியே கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன எனக்கு வீடு இவ்வளவு வாட்டி வாங்கி இவ்வளவு தூரம் சுத்தம் பண்ணதே பெருசு லக்ஸ். வாங்க பிசினஸ் கேம் போயிடலாம். எடு காசு எடு. விளையாட போர் அடிக்குது, வேற ஏதாவது பண்ணலாம். மழை வேற பெய்யுது, வெளியில விளையாட முடியாது. டே விஸ்வா, வீட்டுல சாப்பிட என்னடா எடுத்திருக்காங்க? மீன் எடுத்திருக்காங்கக்கா. நல்லா செஞ்சுதாட்டா? நீ செய்ய போறியா? யாரும் செய்ய வேணாம். நான் வேணும்னா மீனை வச்சு கேரளா ஸ்டைல்ல ஒரு டிஷ் பண்ணி தரேன். கேரளாவா? ஆமா, நீ இதுல பல்ல கட்டிட்டு முன்னாடி வர. எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். നീ എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ നടനം കഥകളി. நீங்க சொன்ன மாதிரி அம்மா போய் கேட்டு நான் சுடேஷ் விட்டுட்டேன். சரி குர்ரா. மீன் மேல இருக்குன்னு சிவப்பா இருக்கு. அம்மா மசாலா தரையை ஊற வச்சிருக்காங்கடா. இந்த மீன்ல மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, உப்பு சேர்த்துட்டு நல்லா அம்மா பரட்டிருக்காங்க. நம்மளும் பொரிக்கதான் போறோம். ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, வாங்க பாக்கலாம். மீனை ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். மீன் பொளிச்சது பண்றதுக்கு அடுத்து என்னென்ன ஸ்டெப்போ அதை பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மல்லி, மிளகாய், உப்பு, கொஞ்சோண்டு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம். என்ன தெரிகிறது? மசால் மூக்குல ஏறுது. நாங்களே சமைச்சிட்டு இருக்கோம். மசால் மூக்குல ஏறுது, காதுல ஏறுதுன்னு. எடுத்துக்கிட்டு மசாலாவையும் மீனையும் ஒன்னா எடுத்து வச்சுக்கணும். மீன் எடுத்து இது மேல வச்சுக்கலாம். இதுல இருக்கிற மசாலா எல்லாத்தையும் மீன் மேல அப்படியே வச்சுக்கணும். ஒரு நிமிஷம் போடுறா. கைஸ், நம்ம எல்லா ப்ராசஸ்லயும் மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றோம். ஏனே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றீங்க? கேரளால மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஏன்னா நீங்க மீனை வாழையில கட்டி வச்சிருக்கீங்க? வாழை இலையோட டேஸ்ட் மீன்ல இறங்கும் லக்ஸி. நீங்க என்னமோ பண்ணு, எனக்கு முதல்ல பீஸ் தாங்க. அம்மா, என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறீங்க தெரியலையம்மா. போதுமா, போதுமா. பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க. இப்ப கட் பண்ணி உள்ள எப்படி இருக்குன்னு பாப்போம்.
வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கக்கா. வழக்கம் போல அக்கா சாப்பிட வந்துட்டாங்க. நான் ராசியான ஆளு, நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். என்னமோ வீடியோ நல்லா போனா சரித்தே. மீன் நல்லா வெந்திருக்கு. வாழையில டேஸ்ட் தனியா தெரியுதுடா. நீ செஞ்சு நீங்கதா நாய் செஞ்சுன்னா ஏண்டா அவ தெரியல கேரளா டோனிக்குமே 6வது படிச்சுட்டு இருக்க, உனக்கு கேரளா டோலி கேக்குதா? டோலிக்காங்கலாம் யாரும் செஞ்சு தரா என் ஃப்ரெண்ட்ஸ். உங்களது டோலிக்கும் அது இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். அடிப்பொலியா இருக்கு. கிரேசி குக்ஸ் சேனலை